சுட சுட அதிரசம். ஹாய், இப்போ வந்து அதிரசம் சுட போகிறோம். அதுக்கு வந்து நேற்று நைட்டே வந்து அரிசி ஊற வச்சிருக்கிறேன். இது ரேஷனு பச்சரிசி. இதில் தான் வந்து அதிரசம் சுட போகிறோம். இப்போது நைட்டு ஊற வச்சிருந்தது. இப்போ ஃபுல்லாக தண்ணி எல்லாம் வெடிக்கட்டிட்டு இப்போ அரிசி வந்து இந்த மாதிரி ஃபேன் காற்றுல ஆற போட்டிருக்கிறோம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறணும். ரொம்ப ஆற விடக்கூடாது. ஆறிட்டா சரியாக பாவு எடுத்தால் சரியாக வராது. அதனால் ஒரு மீடியமாக ஆற வச்சுட்டு அரிசி மிஷினுக்கு எடுத்துன்னு போகும்போது காட்டுறேன் எப்படி காஞ்சிருக்குது. இந்த அதிரசத்துக்கு அரிசி காய வச்சுட்டோம். இந்த மாதிரி அதிரசத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். போதும், இவ்வளோ காஞ்சிது. இப்போ எடுத்துன்னு போயிட்டு மிஷினுக்கு அரைச்சின்னு வந்துடலாம். மாவு வந்து இந்த மாதிரி அரைச்சின்னு வந்துட்டுக்கிறோம். மாவு வந்துட்டு அரைச்சின்னு வந்த உடனே பாவு எடுத்துடணும். அப்போ தான் நல்லா வரும். இதை ஆற வச்சுட்டு எல்லாம் எடுத்தோம்னாக்கா அதிரசம் பாவே சரியாக வராது. அதனால நம்ம அரைச்சின்னு வந்த கையோடு இப்போது அதிரசம் பாவு எடுக்க போகிறோம். ஆனால் வெல்லம் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். வெல்லத்தை ஒடிச்சிட்டு இப்படி வச்சுருக்கிறேன். அளவு வந்து 2 kg அரிசி வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸில் வந்து 1 கிளாஸு தண்ணி எடுத்துக்கலாம். இது 1.5 kg வெல்லம், 2 kg அரிசி, 1 கிளாஸு இந்த தண்ணி எடுக்கிறோம். டேக்ஷா வந்து காரம் இல்லாத டேக்ஷால எடுக்கணும் பாவு. அதனால இந்த டேக்ஷா நல்லா க்ளீனாக இருக்கணும். காரம் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த டேக்ஷால எதுவும் செஞ்சுருக்கக்கூடாது. இப்போ தண்ணி வந்து இந்த அளவில் எடுத்து ஊற்றிக்கணும். தண்ணி அளவோடு ஊற்றிக்கணும், இல்லைன்னா பாவு இது ரொம்ப தண்ணியாக போயிடும். இது ரொம்ப ரொம்ப உஷாராக எடுக்கணும் இந்த பாவை. தண்ணி வந்து இதில் நல்லா கொச்சிருக்குது. இப்போ வந்து வெல்லத்தை போட்டு இப்போ வெல்லம் போட்டு அது கரையணும். ஃபுல்லாக கரைஞ்சிட்டு இந்த வெல்லமெல்லாம் சுத்தமாக கரைஞ்சி பாவு எடுக்கிற பதம் வந்து நான் காமிக்கிறேன். அந்த மாதிரி பதம் வந்தால் தான் இது வந்து மாவு கொட்டி கலர முடியும். இதில் இப்போ பாவு எப்படி கரெக்டாக வருதுன்னு காமிக்கிறேன். இப்போ பாரு, இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த தட்டில் ஊற்றிக்கணும். ஒரு தட்டில் தண்ணி வச்சுட்டு அந்த தட்டில் ஊற்றிக்கணும். அந்த தட்டில் ஊற்றிக்கின்னு இந்த வெல்லமெல்லாம் வந்து ஒன்றா வரணும். கையில் பிடிச்சா கையில் வரணும். அந்த மாதிரி இதுக்கு தான். இப்போ இன்னும் கொஞ்சம் வரல, இன்னும் கொஞ்சம் வரணும். இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தாக்கா வந்து நீங்கள் 2 நாள் விட்டு சுடுற மாதிரி இருந்தாக்கா இந்த மாதிரி பாவில் நீங்கள் எடுத்துக்கலாம். மாவு போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நம்ம இப்போவே சுடுறோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு கரெக்டான பாவு வரணும். அதனால கரெக்டாக நம்ம எடுத்துக்குவோம். இப்போ பார், இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் வந்து வந்திருக்குது. இப்போ பாவு வந்துட்டு இந்த மாதிரி வந்துருக்கு பாருங்க. இப்படி பண்ணனா இந்த மாதிரி உருண்டியாக வரணும். இதுதான் கரெக்டான பதம் பாவு எடுக்கிறதுக்கு. இது எடுத்துட்டு இப்படி போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தா அது வந்து சவுண்டு வரும். சவுண்டு வந்துச்சுன்னா இது பாவு கரெக்டாக வந்துக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், இது அப்படியே எடுத்துட்டு போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு சவுண்டு வந்தால் இப்போ வந்து இந்த பாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் மாவு போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பாருங்க. மாவு வந்து எள்ளு போட்டிருக்கிறேன். இதில் எள்ளு போட்டிருக்கிறேன். இது கூட அரிசி மாவு கூட எள்ளு போட்டிருக்கிறேன். இப்போ வந்து அப்படியே போட்டுட்டு போடும்போதே இதெல்லாம் ஃபுல்லு மாவு எல்லாத்தையும் போட்டுட்டு இது எல்லாம் எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டாக இதெல்லாம் மாவு போட்டுன்னே மிக்ஸ் பண்ணணும். இதை இப்போ மாவு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இப்போவே செய்யலாம். இது இந்த மாதிரி இருந்தாக்கா இப்போவே செஞ்சிடலாம். எனக்கு நான் கரெக்டாக வரும். இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது சுட்டு காமிக்கிறேன். அதிரசம் இவ்வளோ தான். இது உங்களுக்கு ரொம்ப ஒரு நாள் அப்படி விட்டுட்டு செய்கிறேன்னா இன்னும் எல்லகா எடுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நான் செய்கிறதுக்கு இது. அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எண்ணெய் வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். முதல்ல வந்து இந்த புளியாரை வந்து இங்கே பிடிச்சிட்டு இங்கே வச்சிடலாம் கீழே. ஏன்னா அப்போ தான் நல்லா வரும்.
அதிரசம் புழியறதுக்கு அதிரசம் தட்டு இருக்குது எங்ககிட்ட வுட்டில். இதில் தான் இப்போ போட போகிறோம். இப்போது தட்டி வச்சிருக்கிறேன் அதிரசம், அது போடலாம். தட்டி வச்சுக்கிற அதிரசம் எல்லாம் இப்படி ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இந்த அதிரசம் இப்படி வந்து மேலே வந்துடும், கீழே வெந்துட்டோன்னு அப்படியே மேலே வரும். வந்து நல்லா இந்த மாதிரி பூரி மாதிரி வந்துச்சு பாருங்க. இது வந்து அப்படியே வேணும்னா கூட அதிரசம் புழியாமல் சாப்பிட்லாம். நம்ம எண்ணெய் ஃபுல்லாக எடுத்துட்டு தான் எடுக்க போகிறோம். அதனால் வந்து இந்த வெந்துக்கிற அதிரசம் வந்து பாருங்கள், இது வெந்துச்சு. அப்புறம் இதை எடுத்துட்டு இந்த இதில் போட்டுட்டு இதை நல்லா பிழிய போகிறோம். பிழிஞ்சிட்டு இந்த அதிரசம் வந்து இந்த மாதிரி இப்போது தட்டில் எடுத்து அதே மாதிரி எல்லா அதிரசையும் ஒன்றுனா இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி சுட சுட அதிரசம் ரெடி ஆகிடுக்குது பாருங்க. இது ஒரு அதிரசம் எதுவுமே இதுவாகல, தூள் ஆகல. ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப சுத்தம் பத்தமாக செய்யணும். இந்த அதிரசம் மெயினாக வந்து டேட் ஆகிட்டுக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த அதிரசம் பாவு எடுக்கிறதுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க, வராது. அதனால் சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதை பாருங்கள், இப்போ ஒடிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ மெதுவாக இருக்குது பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா வெந்துருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது எண்ணெய் பிழியாமல் அப்படியே வேணும்னாலும் அதுவும் ஒன்று எடுத்து காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி நல்லா மெதுவாக இருக்கும் பாருங்கள் அதிரசம். பாருங்கள், இது வந்து எண்ணெய் பிழியாமல் அப்படியே எடுத்துருக்குறேன். ஆனாலும் பிழிஞ்சிருக்கிறேன். அந்த கட்டையில் போட்டு பிழியில் அப்படியே எடுத்து போட்டிருக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி பூரி மாதிரி கூட இது அதிரசம் பண்ணலாம். இதுலேயும் சுட இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த மாதிரியும் செய்யலாம். இந்த மாதிரி வேணான்னா நீங்கள் அந்த கட்டியை வச்சுட்டு நல்லா புழிஞ்சிட்டு எண்ணெயை சாப்பிட்லாம். பாருங்கள், இது சூடாக இருக்குது, நல்லா சுட இருக்குது பாருங்கள். நல்லா மெதுவாக இருக்கும், கெட்டியெல்லாம் நல்லா வராது, நல்லா மெதுவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.